தோஷத்தை மன்னித்தீர். இதற்காக சாய். அப்பொழுது மிகுந்த ஜலப்புறாவும் வந்தாலும் அது அவனை அணுகாது. நீர் எனக்கு மறைவிடமாக இருக்கிறீர். என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து ரட்சணிய பாடலினை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உண்மையிலும் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரையை போலவும் கோவேறு கழுதை போலவும் இருக்க வேண்டாம். துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு. கர்த்தரை நம்பி கிருபை சூழ்ந்து கொள்ளும். நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். செம்மையான இருதயம் உள்ளவர்களே, நீங்கள் எல்லாரும் ஆனந்தம் முழக்கமிடுங்கள். எல்லாரும் வாசித்து விட்டீர்களா? இந்த சங்கீதத்திற்கு ஒரு தலைப்பு கொடுங்கள். Give a title. சொல்லலாம். இரக்கமுள்ள தேவன். சரி, வேற என்ன தலைப்பு வரல? மடமடன் தலைப்பு வரணுமே. மன்னிக்கிற தேவன். சரி, வேற தமிழ் கேட்கல. காப்பாற்றும் தேவன். சரி, வேற சொல்லுங்க. பின்னாலும் எல்லாரும் ஒரே மாதிரி தேவன் தேவன் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. காப்பி அடிக்காதீங்க. வேற சொல்லுங்க. சொல்லுங்க, யாரா சொல்லுங்க. தம்பி, ஆலோசனை கர்த்தர். வேற முதல் 2 வசனத்தை வாசனை யார் பாக்கியவான்னு சொல்லக்கூடாதா? பாக்கியவான் யார் சொல்லாம அப்படி. சரி, வேற என்ன? கல்லூரிகளிலே அல்லது பள்ளிகளிலே மாணவர்கள் ஒரு சிறப்பான காரியத்தை செய்வார்கள். ஒவ்வொரு ஆசிரியருக்கும் ஒரு பெயர் சூட்டுவார்கள். உண்மைதானே? உங்க ஆசிரியருக்கு பெயர் கொடுக்குறீங்களே, இந்த சங்கீதத்துக்கு ஒரு பெயர் கொடுக்க கூடாதா? இன்னும் யாராவது ஒரு பெயர் சொல்லலாம். ஒன் மோர் சான்ஸ். சிஸ்டர் ஏதோ சொல்ல போறீங்க இல்லையா? கேட்கல. கிருபையின் கர்த்தர். சரி, நீங்க சொன்ன எல்லா தலைப்பும் கரெக்ட். சந்தோஷமா இருக்க? எல்லாம் தப்புன்னு சொல்ல நினைப்பீங்க இல்ல? நீங்க கொடுத்த தலைப்பு அவ்வளவும் சரி. எப்படி? நீங்கள் வாசிக்கும் கோணத்திலே உங்களுக்கு ஒரு தலைப்பு தோன்றுகிறது, அது சரி. ஒவ்வொருவருக்கும் ஒரு தலைப்பு தெரியணும். எல்லாரும் ஒரே தலைப்பு எழுதுனா காப்பி அடிச்சுட்டாங்கன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? சரி, நான் ஒரு தலைப்பு தர விரும்புகிறேன். இப்பொழுதல்ல, கடைசியில தரேன். நான் மறந்து விட்டால் எனக்கு நினைவூட்டுங்கள். சரி, இப்பொழுது இதை பகுதி பகுதியாக பிரிக்க போகிறோம். முதல்ல இருந்து ஆரம்பிப்போம். முதல் வசனத்திலிருந்து ஆரம்பிக்க போகிறோம். ஆரம்பித்து எது வரைக்கும் ஒரு பத்தி இருக்குது, அடுத்த பத்தி மாறுது என்று சொல்லுங்களேன். முதல் 2 வசனமும் ஒரு பத்தி. அப்படியா? அப்படின்னா அதுக்கு தலைப்பு கொடுக்கணுமே. என்ன? யார் பாக்கியவான்? சரி, அதுக்கப்புறம் அப்ப 3வது வசனத்திலிருந்து எங்க வரைக்கும் போகுது சொல்லுங்க. 6ல முடிஞ்சிருதா? அப்படியா? 7 வரைக்கும் போகுதா? சரி, அப்ப 7 வரைக்கும் ஒரு தலைப்பு கொடுக்கணுமே. சொல்லுங்க.
ஏன் அதுல நிறுத்தி 7ல நிறுத்தினீங்க? அப்ப அதுக்கு ஒரு பகுதிக்கு ஒரு காரணம் இருக்குதுல்ல, அதுக்கு ஒரு தலைப்பு கொடுக்கணும்ல. 7ல நிறுத்தலாம், 5ல நிறுத்தலாம், 6ல நிறுத்தலாம், 4ல கூட நிறுத்தலாம். அது உங்க விருப்பம். ஏங்க உங்களை கேட்கிறேன், பதில் சொல்லணும். ஏழு வரைக்கும் ஒரு பதில் சொல்லுங்க, ஒரு பேர் சொல்லுங்க. விண்ணப்பம். சரி, அதுக்கப்புறம் அப்ப 8ல ஆரம்பிக்கிறீங்க. 8ல ஆரம்பிச்சு எது வரைக்கும் போனோம்? 8ல முடிச்சுக்கலாமா? 9 சேர்க்கலாமா? 8ல இருந்து 11 அடி ஒரே தாண்டிட வேண்டியது. சரி, ஒரு தலைப்பு கொடுங்க. 8ல இருந்து 11 சொன்னா தலைப்பு கொடுக்கணும். ஆலோசனை. சரி, 12 11 வரைக்கும் கம்ப்ளீட்டா ஒரே அடியில் முடிச்சிட்டீங்க. நான் கொஞ்சம் வித்தியாசமா கொடுக்க விரும்புறேன். அதை மெல்ல மெல்ல பார்ப்போம். முதல் 2 வசனம் எடுத்துக்கொண்டீர்கள். யார் பாக்கியவான்? சரி, நல்ல தலைப்பு தான். யார் பாக்கியவான்? பாவமே செய்யாதவன் பாக்கியவான். ஆமென். ஆமெனா? என்ன ஆமென்? அப்படியா இருக்கு? பாவங்கள் மன்னிக்கப்பட்டவன் தான் பாக்கியவான். பாவம் செய்யாத மனுஷன் உலகத்தில் இல்லவே இல்ல. பாவம் செய்யாதவன் பாக்கியவான் பைபிள்ல எழுதல. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். இந்த உலகத்தில் யார் பாக்கியவான் சொல்லுவாங்க? பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட், அப்படிதானே? அம்பானி, சச்சின் டெண்டுல்கர், ஒரு பெரிய திரைப்பட நடிகன் பெயர் சொல்லிடுங்க. ரொம்ப அழகா இருக்கிறவங்க, நல்ல ஸ்போர்ட்ஸ் பர்சன், அப்படிதானே? அவங்க பாக்கியவான். அது உலகம். ஆண்டவருடைய பார்வை, அது பார்வையில் அதெல்லாம் குப்பை. யார் பாக்கியவான்? எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆமா, நாம் தான் பாக்கியவான். இது ஒரு நாளிலே தெரிய வரும். ஆமென். ஆமா, பிரபலமாய் ஆண்டு கொண்டிருந்த ஒரு ஆளு கடைசியில் நரகத்தில் போய் துடிக்க வேண்டியது இருக்கும். ஒரு 50 வருஷம் பிரபலமா சர்வாதிகாரியா ஆண்டிட்டு பிறகு நீடூழி காலமா 50,000 வருஷம் கூட இல்ல, 5 கோடி 5,000 கோடி வருஷம் அவன் நரகத்தில் துடிச்சான்னா என்ன பிரயோஜனம் இல்ல? புரியுதா உங்களுக்கு? தொடர்ந்து பார்ப்போம். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாத இருக்குதோ அவன் பாக்கியவான். பாருங்க, இதுல நான் இன்னொரு கவனிச்சேன். எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். அது என்ன மூடுறது? நமக்கு தெரிந்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இங்க என்ன எழுதி இருக்குது? அப்ப மூடுறதுக்கும் சுத்திகரிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? இப்ப நான் பிரதர் வீட்டுக்கு போறேன்னு வைங்களேன், அந்த நேரத்தில் பார்த்து நாங்க வந்துகிட்டு இருக்க நேரத்தில் அந்த குழந்தை டீயை தரையில கொட்டிடுச்சு. இப்ப கழுவுறதுக்கு நேரம் இல்லை, அதனால ஒரு சாக்கு எடுத்து அது மேல விரிச்சு மேல ஒரு ஷீட்டை விரிச்சுட்டாங்க, மூடியாச்சு. அதான் மூடுறது. சுத்தி இருக்கிறதா தெரியும். நல்லா தொடச்சிட்டு தண்ணி வச்சு கழுவி நல்லா கிளீன் பண்றது சுத்திகரிக்கும். புரியுதா உங்களுக்கு? மூடுறது வேற, சுத்தி இருக்கிறது வேற. இங்க மூடப்பட்டதோன்னு எழுதி இருக்கு. ஏன்? என்னங்க சொல்லுங்க? என்ன தம்பி, யார் சொல்றீங்களோ சத்தமா சொல்லணும். எழுந்திருந்து சொல்றீங்க. சொல்றத பாராட்டுறேன். இந்த செஷனை நான் கேள்வி கேட்கறது, நீங்க பதில் சொல்றது. தைரியமா சொல்லலாம். தவறா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்க. ஏன் மூடப்பட்டதுன்னு எழுதி இருக்குது? என்ன அடிக்காட்டாதானே மூடுறது? அவ்வளவுதானா? வேற? அப்ப சுத்திகரிக்கிறதுன்னு பின்னால் எழுதி இருக்குதா? ஏன்
கவனிங்க, சுத்திகரிக்கிறது எது? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். இது பழைய ஏற்பாடு. ரத்தம் இன்னும் சிந்தப்படல. சிந்தப்படும் வரைக்கும் மூடப்பட்டது, மன்னிக்கப்பட்டது, ஆனால் மூடப்பட்டது. நமக்கு மன்னிக்கப்பட்டு கழுவப்பட்டது. ஆமென். எவ்வளவு வித்தியாசம்! அதான் வித்தியாசம். மூடப்பட்டது, கழுவப்பட்டது. இயேசு கிறிஸ்து மரணமடை வரைக்கும், கர்த்தருடைய பிள்ளைகள் சேரும் வரைக்கும் அவர்கள் பூரணர் ஆகாதபடி காத்திருந்தார்கள். புரியுதா உங்களுக்கு? இதுல வேதத்தில் வசனங்கள் இருக்கின்றன. பழைய ஏற்பாட்டில் மூடப்பட்டது, புதிய ஏற்பாட்டில் சுத்திகரிக்கப்பட்டது. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குதா இல்லையா? சரி, தொடர்ந்து பார்ப்போம். இந்த 3ல இருந்து நான் 5ஓட நிறுத்திக்கிறேன். 3ல இருந்து 5 வரைக்கும் என்ன நடந்ததுன்னு சொல்லுங்களேன். நான் அடக்கி, நான் யாரு? யாருங்க? இந்த சங்கீதத்தை எழுதினவர், சங்கீதக்காரன் வைத்துக் கொள்வோமே. சங்கீதக்காரன் தாவீது. சரி, அடக்கி வைத்த மட்டும் இந்த 5 வரைக்கும் எழுதியிருக்காரு. இந்த 3ல இருந்து 5 வரைக்கும் என்னத்தை எழுதியிருக்கிறாரு? பாவம், மன்னிப்பு. இவர் முதல்ல பாவத்தை அறிக்கையிடாம கொஞ்ச நாள் ஆண்டவருக்கு கொஞ்சம், நம்முடைய நாட்டு பாஷையில, மாணவர்கள் பேசுற பாஷையில சொன்னா, கொஞ்ச நாள் ஆண்டவருக்கு டேக்கா கொடுத்திருக்காரு. அப்படிதானே? பாவத்தை அறிக்கையிடாம கொஞ்சம் அப்படி நழுவி போயிருக்கார். முடியல, அறிக்கையிட்டார், கர்த்தர் மன்னித்தார். ஆமென். இதற்கு ஒரு தலைப்பு நீங்கள் கொடுத்தீர்கள். நான் இதற்கு இன்னொரு தலைப்பு கொடுக்க விரும்புகிறேன். இப்போ இந்த இடத்துல இங்க இருக்கிற ஒரு மாணவர் ஒருவர் வந்து, நான் பாவத்திலே வாழ்ந்து வந்தேன், என்னால தாங்க முடியவில்லை, கடைசியில் ஒரு நாள் பாவத்தை அறிக்கையிட்டேன், கர்த்தர் எனக்கு மன்னித்தார் என்று ஒருவர் சொல்லுவார் என்று வைத்துக் கொள்ளுங்க. அது நீங்கள் என்ன சொல்லுவீர்கள்? சொல்லுங்க. சாட்சி. இது சங்கீதக்காரனின் சாட்சி என்று நான் பெயர் கொடுக்கிறேன். பாவ மன்னிப்பு என்று கொடுத்தீங்களா? சரிதான், நீங்க சொன்னது எல்லாம் சரிதான் சொல்லிட்டேன். யோசிக்க, நான் கொடுக்கிற தலைப்பு இது சங்கீதக்காரனின் சாட்சி. என்ன சாட்சி? பாவத்தை அறிக்கையிட்டேன், மன்னித்தார். சரிதானா? நான் இது எதுக்காக சொன்னேன்? நான் அப்படின்னு வருது, இந்த 5வது வசனத்துக்கு வரைக்கும் வருது. 6வது வசனத்தில் இந்த நானை காணோம். இருக்கா? இருக்குதா? இருக்குதா இல்லையா? இல்ல. இதற்காக இப்ப நான் கேள்வி கேட்பேன், எதற்காக? இதற்காக சொல்லக்கூடாது. நீங்க எதற்காக? பாவ மன்னிப்புக்காக. சரிதானா? பாவ மன்னிப்புக்காக. பக்தி உள்ளவன் எவனும், இப்ப எவனும் போயிடுச்சு, நான் விட்டு எவனும் போயிடுச்சு. அப்படியானா பாவ மன்னிப்புக்காக நான் அறிக்கையிட்டேன், மன்னித்தார். எவன் அறிக்கையிட்டாலும் மன்னிப்பார். ஆமென். பக்தி உள்ளவன் எவனும் அவரை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்படி விண்ணப்பம் செய்யறவனுக்கு எதிராக எது வந்தாலும் அவனை அணுகாது. ஆமென். அப்படியானால் இந்த வசனத்துக்கு நான் ஒரு தலைப்பு கொடுக்க விரும்புகிறேன். யாவருக்கும் மன்னிப்பு. அப்படிதானா? இல்ல, கேட்கிற அனைவருக்கும் மன்னிப்பு சொல்லலாமா? விண்ணப்பம் செய்கிற அனைவருக்கும் மன்னிப்பு சொல்லலாம். சரிதானா? அந்த தலைப்பு. 7வது வசனத்துக்கு வருவோம். நீர் எனக்கு மறைவிடமா இருக்கிறீர். எனக்கு என்று திரும்பி தன்னை பற்றி பேசுறார். இல்ல, சங்கீதக்காரன் தன்னை பற்றி பேசுகிறார். என்ன பேசுகிறார்? நீர் எனக்கு மறைவிடமா இருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து ரட்சணை பாடல்களை என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். இந்த 3வது வசனத்துல என் கதறதுனாலே என் எலும்புகள் எல்லாம் உலர்ந்து போயிட்டு, 4வது வசனத்துல என் சார உஷ்ணகால வறட்சி போல வறண்டு போயிட்டு என்று ஏக்கத்திலும் வறட்சியிலும் இருந்த அந்த மனிதன் இப்ப மாறிட்டான். எப்படி மாறிவிட்டான்? ரட்சணிய பாடல்கள் பாட ஆரம்பித்து விட்டான். எப்படி? அதையும் இதையும், அந்த 2 பகுதியும் ஒப்பிட்டு பார்க்கிறோம். அன்றைக்கு பாவத்தில் கதறிக் கொண்டிருந்தான், பாவத்தை விட்டு மன்னிக்கப்பட்ட மனிதன் இப்படி இருக்கிறான் அல்லவா?
ஆகவே மன்னிப்பு பெற்றவனின் நிலை அப்படின்னு எழுதலாம், மன்னிப்பின் ரட்சிப்பின் சந்தோஷம் என்று எழுதலாம் இல்லையா? அப்படி தலைப்பு கொடுக்கலாம். அதுக்கு புரியுதா உங்களுக்கு? ரட்சிப்பின் சந்தோஷம் அல்லது ரட்சிப்பின் ஆசீர்வாதம் எழுதலாம். ஏன்னா தேவன் அவனுக்கு மறுவிடம் ஆயிட்டார், இக்கட்டுக்கு விலக்கி காக்கிறார். பாடல்கள் பாடிக்கிட்டே இருக்கிறான், அழுது கொண்டிருந்தான், வறட்சியில இருந்தான், கம்பீரித்து பாடல் பாடுறான். அதுதான் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு வித்தியாசம். தொடர்ந்து பார்ப்போம். நான் உனக்கு போதித்து, இந்த நான் யாரு? சங்கீதக்காரனா இல்லையா? இல்லையா? யார் இந்த நான்? கர்த்தர். கர்த்தர் பேசுறார். இப்போ கொஞ்சம் இப்படி இதை கொஞ்சம் என்னுடைய கற்பனையை கொஞ்சம் பயன்படுத்த போறேன். சங்கீதக்காரன் இந்த சங்கீதத்தை பாடிக்கிட்டே இருந்தான். 7ஆம் வசனம் முடிஞ்ச உடனே ஆண்டவர் சொன்னார், ஏ சங்கீதக்காரா நிறுத்து, என்ன நான் பேச போறேன், நீ நிறுத்துட்ட. எப்படி நிறுத்துன்னு சொல்லிட்டு அவர் பேசுறார். புரியுதா? அப்படி நிறுத்துன்னு நேரில் சொல்லாட்டாலும் அதுதான் செய்திருக்கிறார். அதனால சொல்றேன், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன். அருமையான வாக்குத்தத்தம். வாழ்க்கையில எத்தனை பிரச்சனைகள், எத்தனை நெளிவு சுழிவுகள் வரும் பொழுது நான் கூட ஜெபித்திருக்கிறேன், ஆண்டவரே நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன் சொல்லி இருக்கிறீர்களா, எனக்கு சொல்லி தரும் என்று கேட்பேன். சொல்லி தருவார், சொல்லி தருகிறார், நான் நடக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது அருமையான வாக்குத்தத்தம், அடிக்கடி பயன்படுத்துங்க. ஆனா ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாத்துக்குமே நிபந்தனை உண்டு. நிபந்தனை இல்லாத வாக்குத்தத்தமே பைபிள்ல கிடையாது. பாவத்தை அறிக்கையிட்டாதான் மன்னிப்பு, இல்லாட்ட இல்ல. ஆண்டவர்கிட்ட கேட்டாதான் ஆவியான ஒரு அபிஷேகம், இல்லாட்டா இல்ல. எல்லாத்துக்கும் கண்டிஷன் உண்டு. கண்டிஷன் சின்னதா இருக்கலாம், நிபந்தனை சின்னதாக இருக்கலாம், ஆசீர்வாதம் மிகப்பெரியதா இருக்கலாம். ஆனாலும் ஒரு நிபந்தனை உண்டு. இதுல ஒரு நிபந்தனை சொல்லி இருக்குது. அதான் 9ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரையை போலவும் கோவேறு கழுதையை போலவும் இருக்க வேண்டாம். இந்த கழுதைக்கும் குதிரைக்கும் புத்தி இல்ல. எப்படி புத்தி இல்ல? அப்படித்தானே எழுதியிருக்குது. என்ன புத்தி இல்ல? கிட்ட சேராது. கிட்ட சேரணும் தான் என்ன செய்யணும்? வார் எடுக்கணும், கடிவாளத்தை போட்டாதான் கிட்ட சேரும். இதுக்கு என்ன பொருள்? நான் ஒரு பொருள் சொல்றேன். நம்ம வீட்டில் ஒரு நாய் வச்சிருக்கீங்கன்னு வைங்க. தமிழ்நாட்டில் நிறைய நாய்க்கு பேரு ஜிம்மி இல்ல, ஜிம்மி ஜிம்மி. சரி, அதுக்கு நீங்க ஒரு பேர் ஜிம்மின்னு வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கிடுவோமே, ஜிம்மி ஜிம்மின்னு கூப்பிடுங்க. நாங்க அந்த காலத்துல எங்க வீட்டில் ஒரு நாய் வச்சிருந்தோம், அதுக்கு பேர் ஜிம்மி. அந்த நேரம் பார்த்து ஜிம்மி கார்ட்டர்னு ஒருத்தர் அமெரிக்கா பிரசிடென்ட் ஆயிட்டார். உடனே ஜிம்மி கூட்டி, ஏ ஜிம்மி உன் பேர் உள்ள ஒருத்தன் அமெரிக்கா பிரசிடென்ட் ஆயிட்டேன்னு சொன்னேன்.